என்ன நினைச்சிட்டு இருக்க? மாடு மேய்க்கிறவங்க ரீபோக் ஷூ போட்டுட்டு மாடு மேய்ச்சல் பார்த்திருக்கியா எங்கேயாவது? முள்ளு குத்தும் ரப்பர் செருப்பு பின்னு போட்டுக்கிட்டு மாடு மேய்ப்பாங்க பார்த்திருக்கியா நீ ஊர்ல? சார் இது கடையில மாடு அங்க கீழ நின்னுருக்கு சார். ஒரு ஓடுறாரு சார். ஆனா இந்த வயசுல ஓடுறாரு. ஒரு நல்ல விழிப்புணர்வு விஷயம் தான்ப்பா, ஏற்படுத்துறாரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு சார். அதை நம்ம பாராட்ட தானே சார் வேணும். நீ ஏன் போல? நீ போய் அகரம் நிகழ்ச்சியில போய் உட்காந்துட்டு இருக்க. நீ போய் இவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா போயிட்டு அண்ணன் கூட சேர்ந்து மாடு மேய்ச்சிருக்கணும்ல நீ. ஏன்னா இவன் அகரம் வழியா படிச்சிருக்கான், அதனால அகரம் போயிருக்கான். ஓகேவா? இல்ல சார், அந்த மாடுங்கள்லாம் அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனை போய் சந்திக்கும். இதில் நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா, இப்போ இவங்க மாலதி கேட்டாங்க, இந்த ஓடிபி வழக்கு டிஜிபி நியமனம் அதுக்கும் போயிருக்கலாம். ஓடிபி வழக்கு, ஏன்னா அந்த டிஜிபி நியமனத்திலையும் அரசியல் கட்சிகள் உள்ளே நுழைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய ஒரு பதவிக்கான நியமனம். இதை 4 அதிகாரிங்க சேர்ந்து உட்காந்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் சொல்றது கேட்கக்கூடிய திமுக அதிகாரி, ஒரு சொம்பு அதிகாரி அங்கே போடுவேன்ற போது அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா? அவர்களும் அதில் செல்ல வேண்டும். ஓகேவா? அண்ட் இன்னொரு கேஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோமே, இந்த உங்களுடன் ஸ்டாலின், ஓகேவா, மக்கள் வரி பணத்தில், இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டும். இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைன்றது நீங்கள் போய் இப்போ போராட்டம் நடத்தின உடனே போய் காடு பூரா போய் மாடு வச்சுக்கிட்டு விட்டுற முடியுமா?